அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் அமைச்சர்களாக 28 பேர் பதவியேற்றனர். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்கும் நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நண்பகல் 12 மணியளவில் விழா மண்டபத்திற்கு ஜெயலலிதா வருகை தந்தார். இதனையடுத்து விழா மண்டபத்துக்கு வந்த ஆளுநர் ரோசையாவை பூங்கொத்து கொடுத்து ஜெயலலிதா வரவேற்றார். பின்னர் புதிய அமைச்சர்களை ஆளுநருக்கு ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினார். அறிமுக நிகழ்ச்சியை அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாட விழா தொடங்கியது. இதனையடுத்து முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைச்சரவையில் பொறுப்பு ஜெயலலிதா என்னும் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து அமைச்சர்கள் இரு குழுக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களும் இரண்டாவதாக விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பி தங்கமணி என்னும் நான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், டி ஜெயக்குமார் என்னும் நான், சி.வி. சண்முகம் நாட்டுப்பண் பாடலுடன் பதவியேற்பு விழா நிறைவு பெற்றது. இதனையடுத்து ஜெயலலிதா தலைமையிலான புதிய அமைச்சரவை ஆளுநர் ரோசையாவுடன் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டது. 12 மணிக்கு தொடங்கிய பதவியேற்பு விழா 30 நிமிடங்களில் நிறைவுற்றது.